வணக்கம். பி.எஸ். விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர், விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகாகணபதி இப்பிரபஞ்சத்தின் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மேற்கு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழி நடக்கட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்ற சகல குருமார்களின் அனுகிரகமும் அருளாசியும் வழிநடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புனர்பூச நட்சத்திரத்தின் தோஷ நிவாரணம், வழிபாட்டு திருத்தலம், வழிபாட்டு முறைகள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். மிதுன ராசியில 1, 2, 3ஆம் பாதமும், கடகராசியில 4ஆம் பாதமும் இந்த நட்சத்திரம் அமையப்பட்டிருக்கு. இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அதிதேவதை அதிதி, அதாவது காசிப முனிவரின் பத்தினியும் தேவரின் தாயுமாக அதிதி. இந்த நட்சத்திரம் சிறப்பு அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தில் ராமர் அவதரித்த நட்சத்திரமாகும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் மாதந்தோறும் மளிகை சாமான் வாங்கி இது தானிய விருத்திக்கு அற்புதமான ஒரு வழி ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்புறம் புது வீடு, வாடகை வீடு, பார்க்கறது, குடி போகிறது போல விருத்தியான கூடிய செயல்கள் செய்து இந்த நட்சத்திரத்தை சிறப்பான ஒரு விஷயமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பொது குணம் அப்படின்னு சொல்லப்போனால், கல்வியில் ஊக்கம் கொண்டவர்கள், பேச்சுத்திறன் கொண்டவர்கள், கடவுள் பக்தி, ஆன்மீக அதிக நாட்டம், ஊர் சுற்றும் சுபாவம், ஆடம்பர குணமும் கொண்டிருப்பர், நேர்மை, ஒழுக்கத்தை விரும்புவர், எதையும் சிந்தித்து செயல்படும் திறன் உள்ளவர்கள், மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள், பிறரை நன்கு அறிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு, தேவையற்ற விவகாரங்கள் தலையிடாத ஒரு சாதுவான குணமுடையவர்கள், நன்றி உணர்வுடன் உதவி செய்தவர்களை போற்றும் குணமும் இருக்கும், வசீகர தோற்றம், இன்சொல் பேசும் தன்மையும் உடையவர்கள். புனர்பூச நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் அருள்மிகு அதிதீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது எங்கே அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் பழைய வாணியம்பாடி, இப்போ புராண பேர் வாணியம்பர்னு சொல்லுவாங்க. வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கு. மூலவர் அதிதீஸ்வரர், அம்மன் பிரகன்நாயகி. ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமையான ஒரு திருத்தலம் அமைப்பட்டிருக்கு. 3 நிலை மேற்கு ராஜகோபுரம், 5 நிலை கிழக்கு ராஜகோபுரம் அமைந்துள்ளது. சிவன் மேற்கு நோக்கியும், பிரகன்நாயகி தெற்கு நோக்கியும், சரஸ்வதி தேவி கிழக்கு நோக்கியும் அருள்பாலிப்பது இந்த தலத்தின் ஒரு சிறப்பு. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பகவான் மான் மொழி ஏந்தி யோகப்பட்டை சின்முத்திரையில் நந்தி மீது அமர்ந்து அருள்பாலிக்கிறாரு. திரு ஆலங்குடிக்கு நிகரான ஒரு சிறப்பான ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைது. இந்த தலத்தோட பெருமை மற்றும் வரலாறு அப்படின்னு சொல்லப்போனால், இந்த திருத்தலம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு. இந்த மேற்கு நோக்கிய கோயிலை வழிபட்டால் 1000 கிழக்கு நோக்கிய கோயில்கள் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். காசிய முனிவரின் தர்மபத்னி அதிதி புனர்பூச நட்சத்திரம் தோறும் விரதம் இருந்து இத்தல இறைவனை வழிபட்டு தேவர்களை பெற்றாள் என்பது புராணம். இதனாலே இந்த அதிதி தேவதை வழிபட்ட ஒரு திருத்தலம் அப்படின்றது ஒரு காரணமும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணத்துக்காக வழிபாட்டு திருத்தலமாக அமையப்பெறுது. மற்றும் பிரம்மா சரஸ்வரிடம் உலக உயிர்களை படைக்கும் நான் தான் பெரியவன், எனவே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என எனது பேரே முதலில் கூறுகின்றன என கூறினார். இதை கேட்ட கலைமகளுக்கு சிரிப்பு கோபம் அடைந்த பிரம்மா சரஸ்வதி தேவியை பேசும் சக்தியற்றவளாக மாறும்படி சபித்தார். வருந்திய அன்னை சரஸ்வதி தேவி சிருங்கேரி எனும் தளத்தில் தவம் இருந்தார். மனைவியை பிரிந்த பிரம்மா பல திசைகளில் தேடி சிருங்கேரியில் வாணி தேவியை கண்டுபிடித்தார். அன்னையை சமாதானம் செய்து அழைத்து சென்றார். செல்லும் வழியில் பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள சிவாலயத்தில் தங்கினர். சிவனும் பார்வதியும் வாணி தேவிக்கு அருள் செய்து பாடும்படி கூறினர். சரஸ்வதியும் பேசும் சக்தி பெற்று இனிய குரலில் பாடினார். இதுவே இந்த ஊருக்கு வாணியம்பர் என்றும் வாணியம்பாடி என்றும் பெயர் பெற்றது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய தோஷ நிவாரணத்திற்கும் மற்றும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த சுவாமியை வழிபாடு செய்கிறது. அதாவது இழந்த சொத்துக்களை மீட்கிறது, அப்புறம் சகல காரிய தடையிலிருந்து சுபிக்ஷம் கிடைக்கிறது, அப்புறம் கல்வியில் மேன்மை பெறுறது, பேச்சாற்றல் பெறுறது, திக்குவாய் நீங்கிறதுக்கு, ஊமைத்தன்மை நீங்கி பேச்சு வர்றதுக்கு இந்த தலைவரனை பிரார்த்தனை செய்கிறாங்க. அதே நேரத்தில்
இந்த ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அதீத சிறை வழிபட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறது. இதனால் வந்து தொழிலில் ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் நீங்கும் என்பதும் நம்பிக்கையாக செயல்படுது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து இந்த திருத்தல சுவாமியை வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்றோ அல்லது வியாழக்கிழமை என்றோ அவங்க பிறந்த கிழமை இந்த சுவாமியை வந்து வழிபாடு செய்கிறது சகல தோஷ நிவாரணத்துக்கும் முக்கியமாக அந்த இழந்த இதை மீட்கிறதுக்கு, அதாவது இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு, சகல காரிய தடைகள் நீங்கி காரிய சித்தி ஆகிறதுக்கு, அப்புறம் குழந்தை பேருக்கு, முக்கியமாக குழந்தை பேருக்கு, இது எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்புறமா குழந்தை பேருக்கு இந்த திருத்தலத்தில் அற்புதமான ஒரு பலன் கொடுக்குது. அப்புறம் திருமண பிராப்தத்துக்கு இப்போ இங்கே வந்து வழிபாடு செய்யுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊமைத்தன்மை நீங்கிறதுக்கு, பேச்சாற்றல் நல்லா ஆகிறதுக்கு, கல்வியில் மேன்மை பெறதுக்கும் இந்த தல இறைவனை வந்து மலர அர்ச்சனை செய்து பூஜை செய்கிறது சிறப்பு. அதே நேரத்தில் வந்து குழந்தைகளை கல்வியில் பள்ளிக்கு சேர்க்கும் போது அதே மாதிரி தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தலை சரஸ்வதி வழிபாடு செய்ததால் அதிக மதிப்பெண் பெறுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து தங்கள் தொழில் ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த சரஸ்வதி வழிபாடுன்னு ஒரு சிறப்பாக கருதப்படுது. வந்து பொதுவாக வந்து புனர்பூச நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அமைப்பே அப்படின்னா இழந்ததை மீட்கக்கூடிய சக்தி ஆற்றல் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து ஏற்கனவே வந்து தோஷ நிவாரணத்துக்கு வழிபாடு சொல்கிறேன். இந்த மற்ற வழிபாடு அப்படின்னு சொல்லப்போனால் மகாவிஷ்ணுவோட 5வது அவதாரமான வாமனர் அவதாரம், உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் சன்னதியிலே வந்து ஒரு கோவில் இருக்குது. அதேமாதிரி திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூரில் இருக்கு ஒரு கோவில் அமையப்பட்டிருக்கு. இது மாதிரி கோவை சிங்காநல்லூர் இங்கேயும் வந்து இருக்குது உலகளந்த பெருமாள் கோவில் இருக்குது. இது வந்து 3 கோயிலுமே வந்து 108 திருப்பதிகளில் ஒரு திருத்தலமாக இருக்குது. இந்த திருத்தல பெருமாள் வழிபாடு செய்து எங்களுக்கு தோஷ நிவாரணத்துக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லாமல் எந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாமனர் வழிபாடு, அதாவது உலகளந்த பெருமாள் வழிபாடு வந்து சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, அதாவது உங்களுக்கு உரிமை உள்ள ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்காம இருக்குது, அதாவது இழந்த விஷயங்கள் எதுவுமே ஒரு திரும்ப மீட்கிறதுக்கு, அதேமாதிரி நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, மன அமைதிக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, அப்புறம் திருமண பிராப்தத்துக்கும், அப்புறம் வந்து எந்த தடைகளும் இருந்து காரிய சித்திக்கும் இவரை வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்று அல்லது வியாழக்கிழமையில் பூஜை செய்வது, அதாவது மலர்கள் அர்ச்சனை செய்து தீபம் கட்டி வழிபாடு செய்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்குது. இப்போ வீட்டிலேயே பூஜை செய்யணும் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் வாமனர் ஃபோட்டோ, அதாவது உலகளந்த பெருமாளோட ஃபோட்டோ வச்சு அதிகாலையில் புனர்பூச நட்சத்திரத்தன்றோ இல்லை வியாழக்கிழமை என்றோ அதிகாலையில் தீபம் வச்சு மலரில் அர்ச்சனை செய்து அவர் வாமனரோட காயத்ரியோ இல்லை பூவோட அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் மேலே கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மற்றும் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கான சர்ப வழிபாடு அப்படின்னு சொல்லப்போனால் திங்கட்கிழமை தேய்பிரையில் புற்றுக்கு வந்து வடமேற்கு திசையில் தீபமிட்டு பால் வைத்து தொடர்ந்து வழிபாட்டு வருவோம். சர்பக்கல்லுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா சர்பக்கல்லில் வந்து பால் அபிஷேகம் செய்து தீபமிட்டு வால்லேருந்து, அதாவது இந்த சர்பக்கல்ல இருக்க அந்த சர்பத்தோட வால்லேருந்து தொடங்கி தலை வரைக்கும் 7 பொட்டு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சு தீபமிட்டு பூ வைத்து வலம் வந்து வழிபாடு செய்து இந்த புனர்பூச நட்சத்திரக்கான தோஷ நிவாரணத்துக்கான ஒரு வழிபாட்டு முறையாகும். இப்போ நம்ம மேலே கூறிய இந்த வழிபாட்டு முறை, அதாவது புனர்பூச நட்சத்திரக்கான தோஷ நிவாரணத்துக்காக வழிபாட்டு முறை, இதோட வந்து இந்த வழிபாட்டு முறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரக்காரங்களுமே ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டுக்கான ஒரு நல்பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து நான் சொன்ன அந்த வழிபாட்டு முறையை சொல்லும்போது சொத்து பிரச்சனை, இழந்த மரியாதை, ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிலம் தொடர்பான பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வாகவும் கிடைக்குது. நீங்கள் அதுமாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த வழிபாடு வந்து எந்த நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து நல்ல ஒரு இதாக அமையப்பெறுது. அதேமாதிரி ஊமை தன்மை நீங்கிறதுக்கும் இந்த தல இறைவனை வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது. ஒரு பேச்சாற்றல், திக்குவாய்க்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அந்த சிறந்த பலனை கொடுக்குது. இந்த வழிபாட்டு முறை வந்து எல்லாருக்கும் வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் வந்து இந்த அடுத்தடுத்து வந்து என்னோடய பதிவுக்கு வந்து ஆதரவு கொடுங்க.
உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.